வேல்முருகன், அபிநந்தன் குறித்த வேற ஏதேனும் தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதா? மிக் 21 ரக விமானத்தை இயக்கக்கூடிய ஒரு விமானி என்பது விமானப்படையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொறுப்பு என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஏர் மார்ஷலினுடைய மகனாக தற்போது அபிநந்தன் இருந்திருக்கிறார். முக்கியமான விமானி. இது போன்ற போர் தாக்குதல், வான்வழி தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற போது அபிநந்தன் குறித்த வேற ஏதேனும் விவரங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதா? இடத்தில் பேச முடியவில்லை. ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ஸ் அதிகாரிகளிடம் பேசுகின்ற பொழுது அவர் சென்னையில் கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டில் இணைந்த விமானியாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஃபைட்டர் ஏர்கிராப்டை தொடர்ச்சியாக பயிற்சி மேற்கொண்டு சென்னையில் தான் அந்த பயிற்சிகள் எல்லாம் முடிவடைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக போர் நேரத்தில் அவர் காஷ்மீர் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறார். இது குறித்த தகவல் மட்டுமே தற்போது கிடைத்திருக்கிறது. அவருடைய தந்தையாரிடம் நம்மால் பேச முடியவில்லை. அதேபோல உறவினர்களிடம் பேசுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் அவரை பற்றின அந்த முழு விவரம் என்பது நமக்கு தெரிய வரவில்லை. பாலவே, நிச்சயமாக வேல்முருகன், தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் பாகிஸ்தான் எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாக, இந்திய விமானத்தின் மீது 2 விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது ஒரு விமானம் குறித்த தகவல் மட்டுமே நமக்கு கிடைத்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகமும் விமானப்படையும் உறுதி செய்திருக்கிறது. அந்த விமானத்தில் மிக் 21 ரக விமானத்தினுடைய விமானி அபிநந்தன் தற்போது பாகிஸ்தான் வசம் இருப்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அபிநந்தன் சென்னை தாம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவருடைய தந்தை வர்தமான் உடுமலைப்பேட்டை அமராவதி பயிற்சி பள்ளியில் பயிற்சியாளராக இருந்தவர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அவருடைய இல்லம் அருகில் இருந்து எம்முடைய செய்தியாளர் வேல்முருகன் மேலதிக தகவல்களை பதிவு செய்தார். புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போது இருநாட்டு எல்லையிலும் ஒரு பதற்றமான சூழல் உருவாகி இருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சகமும் விமானப்படையும் தொடர்ந்து அபிநந்தனை மீட்பதற்காக இருவேறு வழிகளில் தன்னுடைய முயற்சியை மேற்கொண்டு வருவதாக நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா குறிப்பிட்டார். இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய இந்திய தூதரகம் மூலமாகவும் அதே போன்று ஐநா சபை மூலமாகவும் தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கான முயற்சியும் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது போர் குறித்த பல்வேறு விவரங்களை இம்ரான்கான் பதிவு செய்திருக்கிறார். தற்போது பாகிஸ்தான் போரை விரும்பவில்லை என்றும் இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய விஷயம் அல்ல, தானோ அல்லது இந்திய பிரதமர் மோடியோ நினைத்தாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றாக போர் சென்று முடியும் என்கிற ஒரு விவரத்தையும் இம்ரான்கான் பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து இதற்கு முன்னதாக நடைபெற்ற பல்வேறு போர்களை நினைவு கூர்ந்திருக்கக்கூடிய இம்ரான்கான் தீவிரவாதத்தை எந்த வடிவத்திலும் பாகிஸ்தான் ஆதரிக்கவில்லை என்கிற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். இந்நிலையில் இந்திய விமானப்படையினுடைய விமானி அபிநந்தன் குறித்த மேலதிக தகவல்கள் தொடர்ந்து நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கிறது. வெளியாகி இருக்கக்கூடிய வீடியோவில் அபிநந்தன் தன்னுடைய பெயர், இந்திய விமானப்படையைச் சேர்ந்தவர், அவருடைய விமானப்படைக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாள குறியீட்டு எண் என்பது போன்ற விவரங்களை அவர் சொல்கிறார். வேறு எந்த விவரங்களையும் தன்னால் சொல்ல முடியாது என்கிற விவரத்தையும் அந்த வீடியோ பதிவில் அபிநந்தன் பேசியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இதனைத் தொடர்ந்து உரிய விசாரணைக்கு பின்னர் விமானப்படை அந்த தகவலை உறுதி செய்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் மறுபுறம் இன்னொரு விமானம் குறித்த தகவலும் விமானி குறித்த தகவலும் இன்னும் உறுதி செய்யப்பட முடியாத நிலையில் இருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகள் என்பது சென்னை தாம்பரத்தை அடுத்த சேலையூரை தாண்டி இருக்கக்கூடிய அபிநந்தன் குடும்பத்தார் வசிக்கக்கூடிய வீட்டினுடைய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அபிநந்தனுடைய தந்தை இன்னும் அதிகாரப்பூர்வமாக தான் செய்தியாளர்களை சந்திக்க விருப்பமில்லை என்கிற தகவலையும் நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன் பதிவு செய்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது இரு நாட்டு எல்லையிலும் பதற்றம் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. வெளியுறவுத்துறையினரும் விமானப்படையினரும் அதற்கான உரிய பேச்சுவார்த்தை முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. ஜல்வாயு விகார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் தான் அவர்களது குடியிருப்பு இருப்பதாகவும், அந்த பகுதியில் தற்போது அபிநந்தனுடைய தந்தை வர்தமான் அந்த வீட்டில் வசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. சென்னை தாம்பரம் விமானப்படை பயிற்சி மையத்தில் அபிநந்தன் பயிற்சி பெற்றவராக இருந்திருக்கிறார்.
புல்வாமா தாக்குதலுக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்கவும் அதே போன்று அதை உரிய முறையில் அணுகவும் பாகிஸ்தான் தயாராக இருந்த நிலையில் இதுபோன்றதொரு நிலை ஏற்பட்டிருப்பதாக செய்தியாளர்களிடம் பேசியிருக்கக்கூடிய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் பாகிஸ்தான் அளித்திருக்கக்கூடிய தகவலை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதி செய்திருக்கிறது. ஒரு விமானம் குறித்தும் விமானி குறித்த தகவலையும் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னொரு விமானம் மற்றும் விமானி குறித்த தகவலை, அதாவது இன்று காலை நடைபெற்ற வான்வழி தாக்குதலில் மிக் 21 ரக விமானத்தின் மூலமாக பாகிஸ்தான் எல்லை பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது அபிநந்தனுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய ஜல்வாயு விகார் பகுதியில் இருந்து நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், நீங்க தொடரலாம். தற்போது ஏதேனும் வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறதா அபிநந்தன் குறித்த மேலதிக விவரங்களை பெறுவதற்கு? பாலவேல், நாம் ஏற்கனவே இது குறித்து தொலைபேசியில் பேசியிருந்தோம். குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய அந்த இடம் என்பது நம் பாலவேல், நாம் தற்போது ஜல்வாயு விகார் பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். தற்போது அவருடைய தந்தையார் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் நாட்டினர் நம் நாட்டு விமானியை தற்போது கைது செய்திருக்கிறார். இராணுவ வீரரான அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தொடர்ச்சியாக அவரை மீட்பதற்கான முயற்சிகளை தற்போது இந்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது அவரிடம் பேசுவதற்கு நாம் முயற்சி செய்தாலும் அவரால் தற்போது பேச இயலாத சூழலில் இருக்கிறார். தொடர்ச்சியாக தற்போது இந்திய இராணுவத்துறையின் சார்பாக அவருக்கு எல்லாம் தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய இராணுவத்தின் சார்பில் எடுக்கப்பட்டு வரக்கூடிய அந்த முயற்சிகளையும் அவரை மீட்பதற்கான முயற்சிகளும் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளை தொடர்ச்சியாக அவரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இங்கே யாரும் எந்த ஊடகத்தினரையும் உள்ளே அனுமதிப்பதற்கு இங்கே வேண்டாம் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது இந்த கட்டிடத்தின் பகுதியில் நாம் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். பாலவேல், வேல்முருகன், தற்போது அபிநந்தன் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றும் சென்னை தாம்பரம் விமானப்படை பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவர் என்ற தகவலும் தெரிவிக்கப்படுகிறது. அது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? அதே நேரத்தில் அபிநந்தன் உடன் சென்ற விமானி இன்னொரு விமானி குறித்த தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? அபிநந்தன் வர்தமன் 2004ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையில் சேர்ந்து போர் வீரராக பயிற்சி மேற்கொண்டு தற்போது காஷ்மீர் பகுதியிலிருந்து பாகிஸ்தானுடைய அந்த நம்மை தாக்குவதற்காக இருந்த முகாம்களை நோக்கி சென்றபோதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை எதிர்த்து போரிட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த விமானமானது வெடி விபத்திற்குள்ளாகக்கூடிய சூழலில் அங்கிருந்து தப்பித்து பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டு பகுதிக்குள் குதித்திருக்கிறார். அப்பொழுது பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் அதே போல இராணுவ வீரர்கள் கைது செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 2 விமானிகளை கைது செய்திருப்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நம் தமிழகத்தைச் சேர்ந்த விமானியும் இருக்கிறார் என்கின்ற ஒரு தகவல் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னதாக தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் தற்போது விசாரித்ததில் அது உண்மை என்று தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. அவருடைய இல்லம் தற்போது தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஜல்வாயு விகார் என்ற பகுதியில் இருக்கிறது. தற்போது அவருடைய தந்தையார் அவர்களுக்கு முழு தகவலும் என்ன நிலையில் தற்போது இருக்கக்கூடிய அந்த இராணுவத்தினுடைய தற்போதைய நிலை என்ன, அடுத்த கட்ட முயற்சியாக அவரை மீட்பதற்கான என்ன முயற்சிகளெல்லாம் இந்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதே போல இந்த பதற்றமான சூழ்நிலையை தணிக்க வேண்டிய நிலையில் தற்போது இந்திய அரசு இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் விமான படையினுடைய அவரை மீட்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வலுவாக எழுந்து வருகிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. தற்போது இந்த பகுதியை பொறுத்தளவிற்கு எந்த ஊடகத்தினரும் உள்ளே செல்லக்கூடாது என்கின்ற ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ச்சியாக அவரிடம் பேசுவதற்கு முயற்சி செய்திருக்கிறோம். அவர் இந்திய அரசிற்கு, அதாவது குறிப்பாக
அவருடைய கோரிக்கையானது உடனடியாக தன்னுடைய மகனை மீட்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தற்போது மத்திய அரசு உடனடியாக அவரை மீட்பதற்கான பணிகளை செய்யும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2 விமானிகளில் ஒருவர் தமிழர் என்றும் மற்றொருவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்றும் இதுவரைக்கும் நமக்கு தகவல் கிடைக்கவில்லை. அந்த அடிப்படையில் அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்ற ஒரு விசாரணையும் தற்போது நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த விமானி தற்போது எந்த நிலையில் இருக்கிறார் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தற்போது நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த போர் விமானியினுடைய முகத்தில் கடுமையான காயத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த தாக்குதல் என்பது நிச்சயமாக பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் செய்திருக்கக்கூடிய தாக்குதல் போலவே நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் அவருடைய உடல்நிலை தற்போது எந்த நிலையில் இருக்கிறது, மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இதெல்லாம் குறித்தெல்லாம் இந்திய ராணுவத்தின் சார்பில் நாம் விசாரித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்போது அவருடைய தந்தையார் கடுந்த ஒரு மனவேதையில் இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய வேண்டுகோளை ஊடகம் மூலியமாக இந்திய அரசுக்கு வைப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறது. அதே போல இந்த தாக்குதலில் சிக்கி தவித்திருக்கக்கூடிய விமானியும் உடனடியாக மீட்கப்படுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பாலவேல். வேல்முருகன், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க, மேலதிக விவரங்களை சேகரிக்கலாம். நாங்கள் மீண்டும் உங்களிடம் வருகிறோம். தொடர்ந்து இணைகிறார் நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தற்போது அபிநந்தனுடைய சென்னை தாம்பரம் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய ஜல்வாயு விஹார் பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன் தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்திருந்தார். குறிப்பாக தற்போது விமான சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. பல்வேறு நாடுகளுக்கும் செல்லக்கூடிய விமானங்கள் சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தன. அதே போன்ற விமான நிலையங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சென்னை விமான நிலையத்திற்கும் தற்போது 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. விமான சேவைகள் குறித்த விவரங்கள் பதிவு செய்யலாம். எல்லையில், அதாவது ஜம்மு காஷ்மீர் எல்லையில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக இன்று காலை வட மாநிலங்கள் இயங்கி வரும் 8 விமான நிலையங்களை மூடுவதாக மத்திய அரசாங்கமானது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தது. ஆனால் அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலே அந்த அறிவிப்பினை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற்றது. குறிப்பாக எல்லை பகுதியில் அமைந்துள்ள மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப், உத்தராகண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் அமைந்துள்ள 8 விமான நிலையங்களானது மூடப்பட்டு பின்னர் சில மணி நேரங்களிலேயே பயணிகளுடைய இயக்கத்திற்காக செயல்படுத்தப்பட்டது. தற்பொழுது ஆனால் இந்தியா முழுவதுமே அதாவது எல்லையில் நிலவும் பதற்றத்தை காரணமாக வைத்துக் கொண்டு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உள்துறை அமைச்சகம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது அனைத்து பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், பஸ் நிலையங்கள், மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள் உள்ளிட்ட அனைத்து பொது இடங்களிலுமே பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். முக்கிய விமான நிலையங்களான டெல்லி, சென்னை, மும்பை, பெங்களூர் உள்ளிட்ட முக்கிய விமான நிலையங்களுடைய பாதுகாப்பு 2 மடங்காக பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 7 அடுக்கு பாதுகாப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அது தவிர கூடுதல் பாதுகாப்பு பணியில் CRPF வீரர்களை ஈடுபடுத்த உள்ளதாகவும் உள்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. இது தவிர பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் உள்ளிட்ட பகுதிகளிலும் பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும் என அந்தந்த மாநிலங்களை சார்ந்த பாதுகாப்புத்துறை தலைமை அதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவர்கள் சுற்றறிக்கையாக அனுப்பியிருக்கிறார்கள். அது தவிர டெல்லியை பொறுத்த அளவில் நேற்று அதிகாலை முதலேயே ரோந்து பணியில் விமானங்கள் மற்றும் ராணுவ ஹெலிகாப்டர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக தலைநகர் டெல்லியை பொறுத்த அளவில் டெல்லியை தாக்குவதற்கான ஒரு சதி திட்டத்தில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினர் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் அந்த தகவல் அடிப்படையில் தான் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள பாலகோட், முசாஃபராபாத், சிக்கோகி உள்ளிட்ட 3 பகுதிகளில் அமைந்திருக்கும் முகாம்கள் தாக்குதல் நடத்தணும் என்ற ஒரு தகவலை இந்திய அரசாங்கமானது வெளியிட்டிருந்தது. அதனையடுத்து டெல்லியினுடைய பாதுகாப்பும் மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முக்கிய பகுதிகளான ராஜ்பத் மற்றும் டெல்லியுடைய விமான நிலையம், மத்திய அரசினுடைய தலைமையகங்கள் அமைந்திருக்கும் அந்த ரெய்சினா ஹில்ஸ் பகுதியில் பாதுகாப்பானது மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. CRPF வீரர்களானது முழு வீச்சில், டெல்லி போலீஸ் தவிர CRPF வீரர்கள் முழு வீச்சில் தற்பொழுது பணியில் இங்கே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதுமே, டெல்லி மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து முக்கிய நகரங்கள் மற்றும் முக்கிய இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் மற்றும் உள்துறை அமைச்சகமும் உளவுத்துறையினுடைய
வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த இதை செய்திருப்பதாக உளவுத்துறை அமைச்சகமானது கூறியிருக்கிறது. மேலும் அதாவது ஜெய்ஷே அமைப்பினை பொறுத்த அளவில் அவர்கள் ஏற்கனவே இந்தியாவின் பல இடங்களில் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்ததன் அடிப்படையில் தான் நேற்று அதிகாலை அவர்களுடைய முகாம்களில் தாக்குதல் நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது எல்லையில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை, பாகிஸ்தானுடைய தாக்குதல் காரணமாக தற்பொழுது பாதுகாப்பு இந்தியா முழுவதுமே பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாலா, பயங்கரவாத முகாம்களை இந்தியா தாக்கிய நிலையில் இந்திய விமானப்படை வீரர்கள் விமானத்தை மிக் 21 ரக விமானத்தை இயக்கி சென்ற 2 விமானிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு விமானி குறித்த தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த விமானி அபிநந்தன் சென்னையைச் சேர்ந்தவர் என்பதும் சென்னை தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஜல்வாயு விஹார் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. நாம் தற்போது காட்சிகளில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இல்லம் அபிநந்தன் விமானப்படையைச் சேர்ந்த விமானி அபிநந்தனுடைய வீடு. அவருடைய தந்தை ஏர் மார்ஷல் வர்தமான் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அவர் தமிழகத்தினுடைய பல்வேறு பயிற்சி பள்ளிகளில் பயிற்சியாளராக இருந்திருக்கிறார். 2004ஆம் ஆண்டு அபிநந்தன் விமானப்படையில் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாகிஸ்தான் வசம் பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அபிநந்தனை மீட்பதற்கான முழு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தற்போது இது தொடர்பான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா தகவல்களை தர கேட்டோம். தொடர்ந்து அபிநந்தனுடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய ஜல்வாயு விஹார் பகுதியிலிருந்தும் தொடர்ந்து மேலதிக விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன் அளித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து நேரலையை பார்க்கலாம்.